ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்டான மார்க்கெட்ல உள்ள டாபிக்க தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் என்ன? அதுல என்ன வித்தியாசங்கள் இருக்கு? அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும். பட் பிகினரா உள்ள வரவங்களுக்கு வந்து இதுலயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? எப்படி என்ன டைம் ஃப்ரேம்ல மேக் பண்றது? என்ன மாரி இடத்துல பண்றது? அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். தம்ப்நெயில பார்த்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல. சப்போர்ட்ங்கிறது வந்து எப்பவுமே கீழ தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து எப்பவுமே மேல தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்ஸாலாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சப்போர்ட் எப்பவுமே கீழ இருக்கும். ஏன் கீழ இருக்கும்? பேசிக்கா சப்போர்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, கீழ இருந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து அது மேல போகுது. இப்போ ஒருத்தன் வந்து முன்னேறி வரான் அப்படின்னா, அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்க மார்க்கெட்லயும் சப்போர்ட்ங்கிறது வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து மேல போறது தான் சப்போர்ட். நான் இன்னைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறது வந்து HDFC பேங்க். HDFC பேங்க். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பேசிக்கா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க நார்மலா வந்து இப்போ இன்ட்ராடேல ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜரா எங்க யூஸ் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஈக்விட்டில ஸ்டாக் வாங்குறாங்க பாத்தீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த லெவல் பிரேக் ஆனா அதுல ஆக்சுவலா நம்ம வந்து ட்ரேடிங்கா பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு லெவல் பிரேக் ஆனா கட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஆனா ஈக்விட்டில பண்றவங்க வந்து ஸ்டாப் லாஸ் டெய்லி அப்டேட் பண்ணிருக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு 1000 ரூபாய் இருக்கிற ஸ்டாக் இருக்கு அப்படின்னா, 800 ரூபாய்க்கு கீழே வந்து அது செல் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சு, அப்ப அந்த 800 ரூபாங்கிறத சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அந்த 800 ரூபாங்கிறது வந்து எதை மீன் பண்ற? சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, பிரேக் பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே வந்துரும். அந்த சப்போர்ட் உடைக்கும் போது அது கீழே வந்துரும் அப்படின்னு நிறைய கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ நார்மலா ஈக்விட்டில பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஸ்விங்கா பண்றாங்க அப்படின்னா 1 ஹவர்ல இருந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுப்பாங்க. 1 ஹவர்ல இருந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுப்பாங்க. ஸோ இப்போ இதுல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ மேஜரா எந்தெந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 ஹவர்ல வைக்கும்போது இந்த இந்த லெவல் தெரியுங்களா? ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு லைனே வரைஞ்சு காமிக்கிறேன். இப்படிதான் வரைவாங்க. ஓகேங்களா? பேசிக்கா இப்படிதான் வரைவாங்க. மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டா வரல, ஒரே நிமிஷம். ஸோ எப்பலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இப்போ வரைஞ்சிருக்கேனா? ஸோ எப்பலாம் மார்க்கெட் இந்த லெவல்ல வருதோ, அந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. ஸோ இது பிரேக் ஆகுற பட்சத்துல ஒருவேளை இப்போ நான் 1 ஹவர்ல வச்சிருக்கேன். இது பிரேக் ஆகுற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்துரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இது இது வந்து இதுதான் இந்த கான்செப்ட் தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே கான்செப்ட் அப்படி நீங்க மேல எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, அப்படி நீங்க மேல எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ரெசிஸ்டன்ஸ்மே வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஸோ எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது மேல இருக்கக்கூடிய விஷயம், சப்போர்ட்ங்கிறது வந்து கீழே இருக்கக்கூடிய விஷயம். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது தடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தடைனா என்ன? ஓகேங்களா? தடைனா என்ன? அது அங்க இருந்து தடைபட்டு, அதாவது அதுக்கு மேல போக முடியாம அங்க இருந்து, அதாவது பேரிகாலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு. அங்க இருந்து தடைபட்டு அங்க இருந்து கீழே வந்துடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுல என்னடா பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரைவாங்க. நான் பேசிக்கா இந்த லைன்ஸ் எல்லாம் வரையறதுக்கு வராது. எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் அதை வரைய மாட்டேன். அது வரையறதுனால எந்த விதமான யூஸும் கிடையாது. உங்க சார்ட் உங்களை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணுமே தவிர, இது வரையறதுனால பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வாய்ப்புகள் இல்ல. என்ன என்ன பண்ணுவாங்க? ஒரு சில பேர் இந்த விக்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் இந்த விக்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேர் இந்த விக்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ், நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கு. அப்ப நம்ம எப்படி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்குறது அப்படிங்கிற கான்செப்ட்க்கு வருவோம். ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். நான் 1 ஹவர் இல்ல 4 ஹவர்லயுமே இவங்க ஸ்விங் பண்ணுவாங்க. நீங்க 4 ஹவர்லயுமே எடுத்து பாருங்க. பேசிக்கா எங்க இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ HDFC பார்க்கும்போது, HDFC பார்க்கும்போது 1900 அப்படிங்கிறது வந்து இதோட ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா இருக்கு. இதோட நல்ல சப்போர்ட் லெவலா இருக்கு. ஏன்னா எப்பெல்லாம் இது வந்திருக்கோ அப்பெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அது பிரேக் ஆகிற பட்சத்துல நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். கரெக்டா? கரெக்ட்டுங்களா? அங்க பாருங்க. இது பிரேக் ஆகிற பட்சத்துல நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். இந்த 1900ல எப்பவுமே சப்போர்ட் இருக்கு. 1 சரியா, ஒரு வாட்டி, 2வது வாட்டி. ஸோ அதுக்கப்புறம் அது கீழேயே வரல. 1900 அப்படிங்கிறது கீழே வரல. ஒருவேளை அந்த 1900 இது பிரேக் ஆகும்போது என்ன ஆயிருக்கு? நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து, சாரி 100 பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம். இதே கான்செப்டை நீங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஷார்ட் டேர்மா பண்றாங்க அப்படின்னா அந்த 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இதே இது லாங் டேர்மா பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க?
டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிப்பாங்க. டே டைம் ஃப்ரேம்லையுமே சேம் சப்போர்ட் ரியாக்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெருசா வித்தியாசங்கள் இருக்காது, அந்த 4 ஹவர்ஸ்க்கும் டேக்கும் பெருசா வித்தியாசங்கள் இருக்காது. பட் இருந்தாலும் லாங் டேர்மா பண்றவங்க வந்து டே டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம்ல பாருங்க, டே டைம் ஃப்ரேம்ல பாருங்க, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க, இதுலயுமே வரையலாமா நம்ம? ஸோ ஒன்று விக்கை கன்சிடர் பண்ணி வரைஞ்சிப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா விக்கை கன்சிடர் பண்ணாமல் வரைஞ்சிப்பாங்க. எது கரெக்டான மெத்தட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், எது கரெக்டான மெத்தட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, விக்கை கன்சிடர் பண்ணி வரைகிறது தான் கரெக்டான மெத்தட். விக்குமே இங்கே ஒரு பெரிய பாட்டை ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதை நான் சொல்லிக்கிறேன். இல்லைங்களா? விக்கு இங்கே பெரிய பாட்டை கண்டிப்பாக ப்ளே பண்ணும். ஸோ இங்கேயுமே பாருங்க. ஸோ இப்போ இதையுமே நீங்கள் அப்படியே டைம் ஃப்ரேமை மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் ஃப்ரேமை மாற்றி பாருங்க. ஸோ நான் 4 ஹவர்ஸில் வச்சேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியுதுங்களா? ஸோ இல்லைங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதே கான்செப்ட் ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல போட்டுக்கலாமா? கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத வந்து கன்சாலிடேட்டட் மார்க்கெட், அதாவது சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ட்ரி எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் போகிறோம். எப்போல்லாம் இது நியர்பை சப்போர்ட்டுக்கு வருதோ அப்போ என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட்டை உடைக்குதா, அப்படி இல்லை என்றால் அந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இந்த ரிவர்சல் ஆகி எடுக்கக்கூடிய ட்ரேட் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் வந்து ஸ்விங் ட்ரேட்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதைத்தான் ஸ்விங் ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது சப்போர்ட்ல இருந்து எடுத்து அதுல இருந்து ஸ்விங் ஆகுறது. இப்போ நீங்க கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா ஸ்விங் பவுலிங் போடுவாங்க. சரிங்களா? ஸ்விங் பவுலிங் அப்படின்னு போடுவாங்க. என்ன ஆகும், அதாவது அவர் பவுலர் வந்து பவுலிங் போடுவாரு, ஒரு இடத்துல குத்தி அது ஸ்டெம்பை நோக்கி போகும். கரெக்டா ஸ்டெம்பை நோக்கி போகும், அது வந்து டர்ன் ஆகும். கரெக்டுங்களா? அந்த பால் வந்து டர்ன் ஆகும். அதே கான்செப்ட் தான். ஒரு இடத்துல இருந்து கீழே வந்திருக்கும், அந்த சப்போர்ட்ல இருந்து எடுத்து, அதாவது சப்போர்ட்ல குத்தி, அதாவது டார்கெட்டை நோக்கி போகும். அதாவது ஸ்டெம்புங்கிறது கிரிக்கெட்ல டார்கெட்டு, இங்க வந்து லெவல்ஸோட டார்கெட். லெவல்ஸோட டார்கெட். அந்த லெவல்ஸ்ல எப்படி செட் பண்ணுவாங்க, ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்க போடலாம், இந்த லைனை தூக்கி இருங்க, இந்த லைனை தூக்கி இங்க போட்டுடலாமா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுடலாமா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அவங்க அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஸோ திருப்பி இதுல இருந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் திருப்பி அதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. தெரியுங்களா? இங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி அது ஹிட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கான மெயின் கான்செப்ட். ஆனால் இதுதான் ஆக்சுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஆக்சுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஆக்சுவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வேற. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்க, இதே HDFC எடுத்துக்கங்க, லைவ்லேயே காமிக்கிறேன். இங்க பிரேக் அவுட் ஆயிருச்சு, சப்போர்ட்டுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருச்சு. கரெக்டுங்களா? சப்போர்ட்டுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருச்சு. அப்போ திருப்பி புதுசா வர ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, இங்க என்ட்ரி எடுப்பாங்க. ஆனால் ஆக்சுவலா நடந்தது பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா போயிருக்கு. தெரியுதுங்களா? ஆக்சுவலா நடந்தது ஆப்போசிட்டா போயிருக்கு. ஆப்போசிட்டா போயிட்டு அதுக்கப்புறம் வந்தது மேல வந்திருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இந்த ஆப்போசிட்டா போற மூவ்மெண்ட்ல வந்து பேனிக் ஆயிடுறாங்க. ஸோ ஆப்போசிட்டா மூவ்மெண்ட்டை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ இது வந்து நார்மலா சொல்ற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் வீடியோல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஆக்சுவலி உண்மையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க வேணா அதையுமே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒண்ணு. இப்போ ரெண்டாவது விஷயம் இதுல இப்போ நம்ம மெயினா பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம், இப்போ இது கீழே இருந்து, இப்போ இந்த ஸ்டாக் கீழே இருந்து மேலே போயிருச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது சப்போர்ட்டா மாறிடும். ஏன் மாறிடும், அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருச்சு. அப்ப திருப்பி சப்போர்ட் எடுத்தா எங்க எடுக்கணும், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் எடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் எடுக்கும். ஸோ இதுக்கு ஸோ இப்போ பேசிக்கா சப்போர்ட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸா மாறிடும், ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது சப்போர்ட்டா மாறிடும். இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா தெளிவா சொல்றேன். இப்போ இங்க இருக்கு ஒரு மார்க்கெட்டு, இங்க இருக்கு, இங்க இருந்து மார்க்கெட் இப்படி மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க ரிஜெக்ட் ஆயிட்டு இப்படி கீழே வருது. ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வருது. எதனாலன்னா அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? இப்போ இப்படி போற மார்க்கெட்டு இங்க ரிவர்ஸ் ஆயிட்டு இப்படி திருப்பி மேல போயிருச்சு. திருப்பி மேல போயிருச்சு. திருப்பி அது ரிவர்ஸ் ஆகும்போது இது மேல போய் இப்போ மேலதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். திருப்பி இது ரிவர்ஸ் ஆகும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழே வரணும் அந்த மாதிரி கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கேப், இதெல்லாம் பெரிய கான்செப்ட் இருக்கு, அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். பட் இருந்தாலும் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக சொல்லிக்கிறேன்.
இல்ல. சோ இது திருப்பி இந்த லெவல பிரேக் ஆகும் போது மட்டும்தான் இது கீழே வரும். கீழே வரும்னா இங்க வரும். ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்க இருக்கு அந்த லெவலுக்கு வரும். இல்ல ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்க இருக்கோ அந்த லெவலுக்கு வரும். திருப்பி ப்ரீவியஸ் சப்போர்ட் வரும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து ப்ரீவியஸ் சப்போர்ட். சோ இதைத்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ இதுல ரெண்டு விஷயம் சொல்றேன். இதுல இப்ப ரெண்டு ட்ரிக் சொல்றேன். என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னைக்குமே மேல போற மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப் மூவ்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸும் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு கிளியர் புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கும். நல்ல ஒரு கிளியர் புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருச்சு. தெரியுங்களா உங்களுக்கு? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த லெவல்ல நீங்க ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாமா? ஏன்னா 1 2 3 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு. தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துலயே 3 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் ஆகும்போது ஒரு சின்ன புல்லிஷ் இருந்துச்சு. கரெக்டா? ஒரு சின்ன புல்லிஷ் இருந்துச்சு. இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டு வச்சிருக்கோமா? ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிற பட்சத்துல இல்ல அது பிரேக் ஆகிற பட்சத்துல பிரேக் ஆகுறது சஸ்டெயின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டுமே நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ பிரேக் ஆகிற பட்சத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா பாருங்க இது எப்போ பிரேக் ஆகுது? கிட்டத்தட்ட 800ல பிரேக் ஆகுது. அது போனது 2000 வரைக்கும். பட் இங்க நடந்தது பாருங்க 1680ல இருந்து 1780 100 பாயிண்ட். ஸோ அதோட கிளியர் புல்லிஷா இருந்திருக்கு. தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுங்க. அதே மாதிரி இது மேல போகும்போது இப்ப இதே இது கீழே போகும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன பியரிஸ் இருக்கும். ஒரு சின்ன பியரிஸ் இருக்கும். ரெண்டாவது சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னொரு கிளியர் பியரிஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். நல்ல ஒரு பியரிஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ மூணாவது சப்போர்ட் மூணாவது ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்ல நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கோ. ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை கிளாரிஃபை பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.